ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவன்லி மார்ஷியல் கார்டு அப்படிங்கிற மாணவன் தான் பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே ஒரு சேனலில் போட்டிருக்காங்கன்னு தெரியும். அவங்க ஏற்கனவே இதை ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்டுவிட்டேன். அதனால் இந்த மாணவன் நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் செத்து கிடக்கிறதா காட்டுறாங்க. இதெல்லாம் யார் பண்ணுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான். இது எனக்கு ரொம்ப வியர்டாக இருக்குது. டீமன் ஃபோர்ஸோட டீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ நீங்கள் என்ன கொள்ற நோக்கத்தில் ஃபைட் பண்ணுறீங்க. முதுகு சூடு பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக ஸ்பியர் கிங் அண்ட் ஃபிஸ்ட் கிங் அப்படின்னு ஹீரோ பின்னாடி இருந்த ரெண்டு பேத்தையும் பார்த்து சொல்கிறான். உங்கள் கடின உழைப்புக்கு நாங்கள் பாராட்டுறோம். முக்கியமா டீமன் ஃபோர்ஸ் தோக்கடிக்க நீங்க உதவி பண்ணதுக்கு நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். வாயை மூடுங்கடா முட்டாள், நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. அப்புறம் இந்த இடத்த நான் வேற என்னடா சொல்லணும்? ஆர்த்தடாக்ஸ் செட்டை சேர்ந்த நீங்க அந்த டீமன் ஃபோர்ஸ் நான் டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் என் உதவியே குத்த பாக்குறீங்க. உங்க மேல எனக்கு எந்த தனிப்பட்ட விருப்பம் இல்ல. முறியும் அமைதியா இருக்கதான் உங்களை இப்ப கொல்ல போறோம். அதனால தயவு செஞ்சு என் மேல கோபப்படாதீங்க. பாம்பு போலவே எப்படி ஒன்னு சேர்ந்து வேலை செய்யணும்னு தெரியாத பட பின்னாடி நீங்க ஏன்டா நிக்கிறீங்க? உன் பைத்தியம் சொர்க்கத்தளவு இருக்குடா அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ண வரான். எவன்லி டெண்டர் ஸ்பியர் அப்படின்னு அட்டாக் யூஸ் பண்றான். இது ரொம்பவே சத்தமா இருக்கு. இது கவனத்தை செதறடிக்கும். அப்படி மேலே பறந்துட்டு இருந்தவன் அவன் ஸ்பியரை வச்சு ஹீரோவை நேராக குத்த வரான். எப்படியோ இதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சந்தோஷப்படுற நேரத்தில் ஹீரோவை பார்த்தா அந்த ஸ்பியரை 3 வரல பிடிச்சிட்டு நிற்கிறான். அந்த நேரத்தில் இவனும் ஃபிஸ்டிங்கை பார்த்து டே அட்டாக் பண்ணுறா அப்படின்னு கத்துறான். அவனும் சொன்னதை கேட்டு டக்குன்னு ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இவனும் 9 டைகர் ஃபிஸ்ட் அப்படிங்கிற அட்டாக் மூலமா ஹீரோ அட்டாக் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஹீரோவும் நீங்கள் 2 பேரும் சத்தம் தாண்டா போடுறீங்க அப்படிங்கிறான். வாய முர்றா அப்படின்னு தரையிலேயே குத்துறான். அது லேட்லாம் ஹீரோ அசால்ட்டாக பின்னாடி ஜம்ப் பண்ணி தப்பிக்கிறான். இந்த ஒன்று இது ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. அப்புறம் ஹீரோ வளைச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அது லேட்லாம் ஹீரோ அசால்ட்டாக தப்பிக்கிறான். உங்கள் எஃபெக்ட்லாம் போட்டு காட்டுங்க. 10 கிரேட் மார்ஷல் மாஸ்டரோட ட்ரூ பவர் என்னன்னு காட்டுங்க. அதுக்கு வாய முர்றா அப்படின்னு இன்னும் வேகமா அட்டாக் பண்ண வராங்க. அதை ஹீரோ ஜம்ப் பண்ணி தடுத்தா இவனும் ஜம்ப் பண்ணிட்டு வரானுவோ. அப்படி மேல போனதும் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்படுது. அதை முடிச்சு அவங்க 2 பேரும் கீழே வந்து மூச்சு வாங்கி நிக்கிறாங்க. என்ன நீங்க அதுக்குள்ள சோறு அடைஞ்சிட்டீங்களா? உங்க கூட விளாண்டது எனக்கு ஃபன்னாவே இருந்தது. நீ ஒரு மான்ஸ்டரா? ஒரு ஹியூமன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்க வைக்கும்? இருந்தாலும் அவனோட சின்ன கத்தி கூட இன்னும் வெளியே எடுக்கலாம் அப்படின்னு அவன் இப்படி அலட்சியமா இருக்குன்னு இடத்து தான் எங்களால் அட்டாக் பண்ண வைக்கும். ஓ நீங்க ஃபிங்கரை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னு காட்டுறானோ. அது என்னன்னா சின்ன கீரல் மாதிரி இருக்கு. ஒரு சுப்ரீம் பாடியிலேயே காயத்தை ஏற்படுத்த உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? சரி இனிமேலும் உங்க கூட விளாண்டிட்டு இருக்க வைக்காது. இதை நான் சீரியஸ் ஆக வேண்டிய நேரம் இருக்கு அப்படின்னு ஹீரோ அவன் கத்தி எடுக்கிறான். அதை பார்த்த மற்றவங்களும் என்னடா அது மொன்ன கத்தி அப்படின்னு அவங்க சொல்ற நேரத்திலேயே ஹீரோ 2 பேர்த்து தலையும் வெட்டி விடுறான். அந்த கோடு அப்படியே மூஞ்சில் விழுவுது. அப்படி செத்து கிடக்குறவங்கள பார்த்த ஹீரோவும் அவங்க ஏதோ 10 கிரேட் மார்ஷல் மாஸ்டர்னு சொன்னாங்க. ஆனால் என் ஃபர்ஸ்ட் மூவிலே அப்படி செத்துப்பிட்டாங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சலிச்சு போச்சு. அதோட கட் பண்ணி 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் கட்டுறாங்க. ஹீரோ ஒரு நீர்வீழ்ச்சி கடியில் தியானம் பண்ணிட்டு இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் உயிரோடு இருக்கிறதுக்காக தான் இந்த கத்தியை எடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் கீழே கிடந்த சாப்பாட்டுக்காகலாம் இந்த கத்தியை நான் சொல்லிட்டு ஆரம்பித்தேன். இந்த இடத்த நான் அலைஞ்சு தெரிஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய மார்ஷல் மாஸ்டர்லாம் பார்த்தேன். அதோட அவங்கள தோக்கடிக்கவும் செஞ்சேன். நான் சாவுற அளவு நிறைய பேத்திட்ட சண்டை போட்டேன். அது மூலயமா தான் நான் ஸ்ட்ராங் ஆனேன். யாரும் அசைக்க முடியாத ஒரு அதுவான மாறினேன். அதுக்கப்புறம் எனக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதோட நான் ஒரு வாய்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் எல்லாத்தையும் தோக்கடிச்சு இந்த பைத்தியார தரத்துலட்டு வெளியே வந்தப்போ தான் நான் இதை முடிவு பண்ணேன். கடைசியாக நான் தேடிட்டு இருந்த ஆன்சர் கிடைச்சிருச்சு. இனிமே எனக்கு ஹியூமன் ரிலேமில் அச்சீவ் பண்ண எதுவுமே இல்லை. மார்ஷியல் ஆர்ட்டோட பீக் அடைஞ்சு இப்போ நான் ஸ்பிரிட் ஆக போகிறேன். ஃபைனலி அதையும் பண்ணிட்டேன் அப்படின்னு ஹீரோ ஆவியாக வெளியே வரான். இதில் எப்படியும் நான் சக்ஸஸ் ஆகிட்டேன். 10 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இது கடைசியாக நான் பண்ணிட்டேன். இப்போ போய் செயின்ட் ஆகலாம் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். அப்படி ஹீரோ போயிட்டு இருக்க நேரத்துலேயே யாரோ ஸ்டாப் அப்படின்னு கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி செயின்டாக இருந்தவங்களாம் கட்டுறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே இங்கே சத்தமாக தான் இருக்குது. எதாக இருந்தாலும் சரி நான் தான் புது செயின்ட் ஹோ ஹேங். அந்த நேரத்தில் அந்த செயின்ட்லாம் ஹீரோ பார்த்து அவன் மேலிட்டு இன்னும் பிளட் ஸ்மெல் வீசுது. அவன் கொண்டவங்க பிளட் இன்னும் உடம்புல இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு செயின்ட் மேலே இப்படி கில் பண்ணதுக்கான பிளட் ஸ்மெல் வரும்? ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். இவன் நிறைய கெட்டது பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒருத்தனை ஏற்றிக்கிட்டா நிறைய பிரச்சனை வரும். அதனால இவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம். டிஸ்குவாலிஃபையா? நீங்கள் என்னதான் அப்படி பேசுறீங்க? உன்னை நாங்கள் இங்கே ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் உன் பாஸ்ட்டை சரி பண்ண உனக்கு நாங்கள் இன்னொரு வாய்ப்பு தரோம். யார் சொன்னாலும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? தெரிஞ்சுமா இப்படி சொல்கிறீங்க? வாயை மூடுங்கடா, எனக்கான வழியை விடுங்க. எதிர்பார்த்த மாதிரி தான் அவன் நம்ம பேச்சை கேட்கல. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிற சக்தி மூலமா இவனை எடுத்து துரத்தி அடிக்க வேண்டியதான் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஊதுறாங்க. ஹீரோவும் அதில் இல்லை அப்படின்ட்டு கீழே விழுவுறான். இப்போதான் அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஹீரோ மறுபடியும் பறந்து வரான். இவன் விட்டே கொடுக்க மாட்டானா? கடைசியா இவனுக்காகலாம் இதை பண்ண வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு எரிக்கல சமன் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்றாரு. அதுலயும் ஹீரோ மாட்டிட்டு கீழே போற மாதிரி காட்டி ஹீரோ அதையும் உடச்சிக்கிட்டு வரான். என்ன ஏதாலையும் ஸ்டாப் பண்ண முடியாதா அப்படின்னு வேகமா மறுபடியும் போறான். இவன் இன்னுமே என்ன இவ்வளோ நம்பிக்கையா இருக்கான். இவன் வாயிடுவானோ? உங்களால கூட நான் செயின்ட் ஆகிறத தடுக்கவே முடியாதுடா அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு சின்ன பிள்ளை செயின்ட்டா முன்னாடி வந்து நிற்குது. என்னது இந்த குழந்தை ஒரு செயின்ட்டா? அப்படி ஹீரோ சொல்ற நேரத்துல அதில் எச்சு துப்புது. அதில் ஹீரோ மாட்டேங்கிறான். என்னால் மூச்சு ஓட வைக்கல அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்க நேரத்துலேயே மறுபடியும் அந்த குழந்தை ஊதிய தள்ளுது ஹீரோவை. இதில் ஹீரோ மாட்டிக்கிட்டு உண்மையாலுமே கீழே விழுந்துடுறான். முட்டாள் செயின்ட், நீங்கள் தப்பான ஆள்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன். நான் நிச்சயமாக திரும்ப வருவேன். ஆவோ எங்கண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவங்களால தோக்கடிக்க முடியாது. எழுந்திருச்சு அவங்கள தோக்கடிப்போம் அந்த செயின்ட்டெல்லாம். மயிலாட் ஏந்திரிங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க?
உங்களுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். யாரா இவ? என்ன ஏன்டா இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கா? வெயிட், என் கை ஏன் சின்னதாகவும் சாஃப்டாகவும் இருக்கு? லார்ட், ஏதாவது தேடுறீங்களா? தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிற நேரத்தில் ஹீரோ பளிச்சுன்னு சொல்லி ஒன்று வைக்கிறான். யாரா அந்த பையன்? சின்ன புள்ள மாதிரியே இருக்கான். இதெல்லாம் உண்மையான பார்ப்போம் அப்படின்னு அவன் வாயை எடுத்து பார்க்குறான். அப்புறம் வலிக்குதுன்னு கத்துறான். ச்சே, நான் தான் இந்த பையனா? மயிலாடு, உங்களை நீங்களே ரொம்ப விஷ் பண்ணிக்காதீங்க. சரி, நீ யாரு? உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லை? நீங்க கீழே விழுந்தப்ப உன் தலையில அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் ஹிங், உங்களோட கேர்டேக்கர். அப்படின்னா இதுதான் நான்கோம் ஹவுஸா? நிச்சயமா. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? அப்ப நான் யாரு? நீங்க தான் நாங்கோன் ஃபேமிலியோட செகண்ட் சன் நாங்கோ ஹக். அதோட ஜோக் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. செகண்ட் சன் நாங்கோன் ஃபேமிலி அப்படின்னு ஹீரோ யோசிச்சே மண்டலெல்லாம் வாயில நுர தள்ளுது. அதை பார்த்தா அவ்வளவு மயிலாடு அப்படின்னு கத்துறா. இதெல்லாம் ட்ரீமா இருக்கணும், இதெல்லாம் ட்ரீமா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கீங்களா லார்டு? இல்ல மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் விடு. மோர்டல் காலாண்டர்ல இது எந்த வருஷம்? 70 வருஷம். ஆர்த்தடாக் எவன்லி அலைஸ் உருவாகி 70 வருஷம் ஆச்சு. தயவு செஞ்சு அங்கேயே படுத்து ஓய்விடுங்க. நான் சீக்கிரமா போய் ஒரு டாக்டர் அழைச்சிட்டு வரேன். இந்த ஆர்த்தடாக்ஸ் எவன்லி அலையன்ஸ் கிரியேட் ஆனப்ப எனக்கு 80 வயசு. அதுக்கப்புறம் நான் 90 வயசுல எவன்லி மோட்டனே ஏறினேன். அடுத்த 60 வருஷம் அதை ஏற நான் விட்டுட்டேன். அப்படி பார்த்தா எனக்கு 150 வயசுக்கு மேல. இந்த இன்ஃபர்மேஷனை நான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அங்கே ஏற தவறி நான் 60 வருஷம் கழிச்சு இந்த நாகோன் ஃபேமிலியை செகண்ட் சன்னா வந்து பிறந்திருக்கேன். ஏய் முட்டாள் கடவுளா, என்னை ஏறதை தடுக்கிறத நிறுத்திவிட்டு இப்போ என்னை டாய் மாரி வச்சு விளையாடுறீங்களா? இந்த கட்டத்துலட்டு செயின்ட்டை காடாக மாற்றிட்டாங்க காய்ஸ். அதனால் நானும் கார்டனே கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் என்னை ஏறி தள்ளி விட்டுறது மட்டும் இல்லாமல் 60 வருஷம் கழிச்சு இப்படியா பண்ணாங்க? என் வாழ்நாள் முழுக்க நான் கற்றுக்கிட்ட தற்காப்பு கலைகள் டெக்னிக் எல்லாமே ஜன்னலில் தூக்கி போட்ட மாதிரி போயிடுச்சு. அதையெல்லாம் வேஸ்ட்டு. சரி, இனிமேல் இதை பற்றி யோசிக்க எனக்கு எந்த விஷயமும் இல்லை. என்னதான் என் பாடி இப்படி இருந்தாலும் என் டெக்னிக்கும் என் ஸ்கில்லும் அப்படியே தான் இருக்குது. நான் பாட்டம்லட்டு டாப்புக்கு ரீச் ஆனவன்டா. இந்த தடவை அதை நான் இன்னும் சீக்கிரமாக பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேட் நான் வெளியே போகணும். நான் இந்த நாகூன் கேனனோட சன்னுனா அட்லீஸ்ட் எனக்கு தேவையானதான் இங்கே கிடைக்கும். இங்கே காவலர் யாருமே இல்லை. அதனால வாசல் விளையாட்டியே வெளியே போயிட வேண்டியதான். சே, இன்னும் இங்கே கொஞ்சம் கார்ட்ஸ் இருக்காங்க பிறகு. இல்லை இல்லை, இப்போ தானே ரீபான் ஆகி ஃபஸ்ட்டு டே இதுதான். கொள்றதெல்லாம் அதிகம். சரி, சோற எறியாவது குதிக்கும். லைட் பாடி டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த சோரை தாண்டி குதிக்க வேண்டியதான். ஹீரோவும் வெறி கொண்டு குதிக்கிறான். ஆனால் ஹீரோ தரைய கூட தாண்டல. ஏன் இந்த லைட் பாடி டெக்னிக் ஒர்க் ஆகல? ஒருவேளை இது என்னோட புது பாடிங்கிறதுனால ஒர்க் ஆகலையோ? சரி, இதை மறுபடியும் ட்ரை பண்ணும். ஹீரோ அப்படி ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்குறான். அந்த நேரத்தில் எறும்பு புரிஞ்ச மாதிரி சத்தம். சே, என் கால் உடஞ்சிடுச்சே. இது ரொம்ப வலிக்குது. மயிலாட், இந்த மறுபடியும் உங்கள் கால் உடச்சிக்கிட்டீங்களா? நான் காடுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மோசமாக போல. ஓரளவு தான் உடஞ்சிருக்கு. அதனால் இது சீக்கிரமாக கொண்டு வந்து மாறிடும். நான் உங்களுக்கு கூட சீக்கிரம் போய் மருந்து எடுத்துகிட்டு வரேன். நான் தான் டாக்டர், சரியா? அதனால் இனிமேல் ஓடுறதும் குதிக்கவும் கூடாது. ஏன்னா இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கால் மறுபடியும் ஓட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துருங்க. நான் ஏன்டா இப்படிப்பட்ட பர்சனாக இருக்கணும்? உங்கள் பாடி ரொம்ப வீக்கான மாதிரி தருது. அதனால் டெய்லிக்கும் இந்த மெடிசனை குடிங்க. மறுபடியும் அப்படி எதுவும் பண்ணாதீங்க. அப்படி எதாவது பண்ணிங்கன்னா நீங்கள் சாவ கூட வாய்ப்பு இருக்குது. வெளில போங்கடா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் எல்லாத்துக்குமே நான் தான் கேர்டேக்கராக இருக்கேன். அதோட மயிலாட், இதை கொஞ்சம் குடிங்க. உங்களை நான் வெளில போங்கடான்னு சொன்னேன். என் ஷோல்டர். சரி சரி, நாங்கள் வெளியே போகிறோம். நீங்கள் மறுபடியும் இப்படி பண்ணாதீங்க. நாங்கள் கேனோட செகண்ட் சன்னு சொன்னாங்க. இவனுக்கு ஒரு பேசிக் ஸ்கில் கூட தெரியாத பிறகு. சரி, இவன் ஏன் வீக்காக இருக்கான்னு கண்டுபிடிப்போம். அப்படி சொல்லிட்டு ஹீரோ மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ அது மூலிமா அவன் வெயின்ஸ்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் உடம்புல நிறைய இடத்த அந்த வெயின்ஸ் பிளாக் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக 9 இடம். ஒருவேளை அது 9 ஃப்ளோ பேக்காக இருக்குமோ? இல்லை, என் பாடி ரொம்ப குளிருது. இது வேற குளிர் காற்றா வீசுது. அப்போ இது 9N ஃப்ளோ பிளாக்காக தான் இருக்கும். இந்த பாடியில் 9N ஃப்ளோ பேக் இருக்குது. இவனோட பாடி பானை மாரி உடஞ்சி போகும். அதோட என் உடம்புல ஃப்ளோ பேக் வேற இருக்குது. நீங்கள் என்ன சுப்ரீம் முன்னோன ஏங்க இப்படிப்பட்ட ஒரு பாடியில் போட்டு என்னை அவமானப்படுத்துறீங்களா? நீங்கள் என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்க? இது மூலயமா ஏதாவது சொல்ல பார்க்குறீங்களா? நீங்களாம் கடவுள் இல்லை, முட்டாள். நீங்களாம் வெயிட் பண்ணி பாருங்கடா, நான் இது எப்படி மாறுறேன்னு. அதுக்கப்புறம் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் ரிவேஞ்ச் எடுப்பேன்டா அப்படின்னு செவத்தில் ஊற்றுறான். அப்படி குத்துறதுல மறுபடியும் ஹீரோட கை உடஞ்சிடுது. மறுபடியும் ரொம்ப வலிக்குது. வெளியே இருக்கிற யாராவது டாக்டருக்கு சீக்கிரம் கூப்பிடுங்கடா. இதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். அந்த மான்வா ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. அதோட எக்ஸ்பிளைன் பண்ணவும் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அந்த மான்வா ட்ராப் பண்ணிட்டேன். அதனால் யாரும் வந்து அந்த மான்வா கேட்காதீங்க. அதோட புதுசாக இந்த மான்வா தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.